அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் முடியும் வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் திட்டமிடுவதை காட்டிலும் பல காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வலம் வருகிறாருங்க. விரயஸ்தானத்தில் இந்த மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகருகிறார். பிறகு ஜென்மராசியிலும் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க இறுதியில். எனவே உச்சபலம் முதல் ஆட்சி பலம் வரை பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு பல வகையில் ஏற்படக்கூடிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் இருந்து ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறும் வரைக்குமே மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக நீக்கி காரிய வெற்றியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அதீத பலத்துடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலம் வருவதால் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நீங்கள் திட்டமிடுவதை விட பல காரிய வெற்றியை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அதே வேளையில் மிக வலுவாக இந்த தருணத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் தனஸ்தானமாகிய 2 வலம் வருகிறார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் 2 இருக்கும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் பெரும்பாலான நெருக்கடிகளை விலக்குவதோடு தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தனரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். புதிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான சிக்கல் நிறைந்த காரியங்களை இந்த வேளையில் சிக்கல் இல்லாமல் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதே வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் சனி. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வலம் வருவதால் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக தனலாபம் உயரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் புதிதாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. பல வகையில் முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெரும்பாலான
பெரும்பாலான பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் செய்வதால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடும். குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுவதை விட மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் ராகுவின் அமைப்பால் தொழில் ரீதியான வளர்ச்சிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாள் முயற்சி செய்தும் கிடைக்காத நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் களையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4 மோட்சக்காரகரான கேது வலம் வருவதால் இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். திட்டமிடுதலை விட பல காரியங்களை இந்த மாதத்தின் கடைசி வரைக்குமே துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து முடியும் வரைக்குமே மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வரப் போகிறார். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட சனி மற்றும் செவ்வாய் இணைந்து இந்த வேளையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்துல லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சிறு முயற்சி கூட பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகளை விலக்கி லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதன்மையான வாய்ப்பை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகூரியனும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப் போகிறாருங்க. சூரியன் உச்சம் பெறுவதால் அலைச்சலும் சிரமமும் விலகும். பல அதிரடியான மாற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார், லாபத்தை வலுப்படுத்துகிறார், பிறகு விரயத்தில் மாறுகிறார். இருமுறை பயிற்சியை சந்திப்பதால் நிச்சயமாக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.